எஸ். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின ரீட் பண்ணலாம். "அ பலூன் விச் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் ஸ்பெரிக்கல்." ஸோ பலூன் வந்து எப்பவுமே ஸ்பெரிக்கல் ஷேப்லயே இருக்குமா. உங்களோட டயாமீட்டர் குடுத்துருக்காங்க. அப்புறம் ரேட் ஆஃப் சேஞ்ச்னா என்ன சொல்லியிருக்கேன்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யார டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? வால்யூம. யார பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? எக்ஸ பொறுத்து பண்ணணும். சூப்பர் குட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியர்ல இங்க என்னன்னு குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டயாமீட்டர் குடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர்லேருந்து ஆப்வியஸா நீங்க என்ன கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும்? ரேடியஸ் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். வி ஆல் நோ டயாமீட்டர்லேருந்து எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டூ டயாமீட்டர் பை 2. ஸோ டயாமீட்டர் என்ன? 3/2 2x + 3. இவங்கள 2 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 2 ஆல டிவைட் பண்ணுனா 3 ones are 3 divided by 2 into 2, that will be 4. So 4 times 2x plus 3. This is your radius. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, வால்யூம் பற்றி கேட்குறாங்க. ஸோ வால்யூமோட ஃபார்முலா எழுதிடலாமா? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஆர் ஆக்சுவலி இங்கே மீன் பண்ணுறது பலூன் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குங்கிறதுனால வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் எழுதியிருக்கும். which is equal to 4/3 pi r cube. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்புறம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ப்ரொசீஜருக்குள்ளே போகலாம். ஆரோட வேல்யூ 3/4 2x plus 3 the whole cube. ஸோ வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 4/3 pi 3 cube divided by 4 cube 2x plus 3 the whole cube. ஸோ வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. யூ ஆல் நோ எக்ஸ்பனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். இவர் 1 டைம்ஸ் இவரை கேன்சல் பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்க. 4 கேன்சல் பண்ணலாம். 4ஓட பவரில் இருக்கிறவங்களை கேன்சல் பண்ணலாம். 3ஓட பவரை கேன்சல் பண்ணலாம். ஸோ your final answer will be yes, good, 3 square divided by 4 square pi 2x plus 3 the whole cube. 3 square will be 9, 4 square will be 16, pi 2x plus 3 the whole cube. இவங்க எல்லாருமே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணது எல்லாருமே வால்யூமை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் யாரை பண்ணணும்? வால்யூம். வித் ரெஸ்பெக்ட் டு என்ன பண்ணணும்? எக்ஸை பொறுத்து பண்ணணும். dv by dx. ஸோ 9/16 5 இவங்க எல்லாருமே கான்ஸ்டன்ட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா? பவரில் இருக்கிறவரை ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரணும். 2x plus 3. அப்போ பவரை 1 ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். எக்ஸ் கூட யார் இருக்கான்னு பாருங்க, 2 இருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது அந்த 2வை அப்படியே பண்ணணும், போட்டுறணும். ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இது தனியாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபங்க்ஷன் 2x plus 3 பவர் 5 அப்படி இருக்குன்னா பவரில் யார் இருக்கா? 5. ஸோ 5 எடுத்துக்கோங்க. 2x plus 3 பவரில் ஒருத்தரை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ 4. இப்போ செயின் ரூல்னு சொல்லுவோம். இங்கே உள்ளுக்குள்ளே யார் இருக்கான்னு பார்க்கணும். உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தராக தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. 3ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 5 2x plus 3 whole power 4. 2 plus 0 will be 2. So 5 2s are 10. 2x plus 3 the whole power 4. இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 9/16 pi 3 2s are 6. Okay, 9/16 pi 3 2s are 6. 2x plus 3 the whole square. Brackets பாருங்க, நான் தனியாக தான் போட்டிருக்கேன். 2x plus 3க்கு மட்டும் whole square போட்டிருக்கேன். So I can cancel it out. 2 tablesல 8 times, 2 tablesல 3 times, 9 3s are 27. Sorry, 27 pi by 8. 27 pi by 8. 27 pi by 8 2x plus 3 the whole square. இவங்க தான் யாரோட வேல்யூ? dv by dx. இப்போ யூனிட்ஸ் எழுதலாமா? இப்போ யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்கிறது வால்யூம். இந்த சென்டிமீட்டரா மீட்டரா எந்த ஹிண்ட்டுமே நமக்கு கொடுக்கல. ஸோ நான் இந்த யூனிட்ஸ் எப்படி எழுதுவோம்? வால்யூம்க்கு யூனிட் கியூப்.
எக்ஸ் எக்ஸுங்கிறது இங்கு இன் ஃபங்க்ஷன் diameter இஸ் in the function of x. ஸோ ரேடியஸ் diameter யாராக இருந்தாலும் என்ன இருப்பா யூனிட்ஸில் தான் இருப்பா. ஸோ யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் இட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.